வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்புட்னா, நான் ரீசென்ட்டா பார்த்த ஒரு சீரிஸ் "கூசே முனுசாமி வீரப்பன்". ஸோ இது ஜீ தமிழ்ல பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் இந்த சீரிஸ் குடுத்தது. இந்த மாரி ஒரு ட்ராமாவா அது பேர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லைக் அந்த டாக்குமெண்ட்ரி மாரியும் இருக்கும். அத ஒரு ஃபிக்ஷன் கலந்து ஒரு மாரி லைக் ஃபிக்ஷன் கலந்துன்னு இல்ல. அத நம்ம கன்வே பண்ற விதத்தில இந்த கேரக்டர்ஸ் நடிக்கிற மாரியும் லைட்டா காமிச்சு, அந்த மாரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இல்லாம, படமாவும் இல்லாம ஒரு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஏன் வீரப்பன் பத்தியே "ஹண்ட் ஃபார் வீரப்பன்னு" நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்திருக்கு. இதே மாரி தான் நெறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி அதில வீரப்பனோட ஒய்ஃப் பேசுவாங்க. இதில வீரப்பனோட பொண்ணு பேசுறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஜானி டெப் அண்ட் ஆம்பர் ஹர்ட் அவங்களுடைய கேஸு, அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் இளவரசர் அவருடைய கல்யாணம், ஹாரி அண்ட் மேகன், அந்த மாரி நெறைய இருக்கும். ஏன் இந்த ஜாலி ஜோசப்னு ஒண்ணு லைக் ஒரு கேரளால ஒருத்தவங்க கொலை பண்ணது, அந்த ஜாலி ஜோசப்போட கேஸுமே இந்த மாரி ஒரு சீரிஸா வந்திருக்கும். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எனக்கு அத விட நம்ம தமிழ்ல வந்து இந்த மாரி பார்க்கையில ரொம்ப ஒரு மாரி ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீலிங்ஸ நல்லா நம்மளுக்கு அவங்க கன்வே பண்ண விதம். அண்ட் மெயினா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீரப்பன் சைட் ஆஃப் த ஸ்டோரிய வீரப்பனே வந்து சொல்றாரு. ஸோ அவரு அந்த அந்த டைம்ல 96ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் அதில அப்போ அவரு பேசி நக்கீரனுக்கு அவரு பேட்டி குடுத்த அந்த அந்த இன்டர்வியூ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இது பண்ணி ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இது வந்து என்னன்னா, இந்த இன்டர்வியூ ஃபுட்டேஜ் வந்து ஒரு 9 ஹவர்ஸ் இருக்கிறதா நக்கீரன் கோபால் சொல்லியிருப்பாரு. ஸோ வெறும் இந்த ஃபுட்டேஜா மட்டும் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஆனா எல்லாருமே பார்ப்போமான்றது தெர்ல. ஏன்னா, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நமக்கு தெரியாது. 9 மணி நேரம் அவர் பேசுறத உட்காந்து எல்லாருமே பார்ப்பாங்களான்றது ஒரு இது தானே. பட் அதுவும் ஆனா அவருடைய ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அந்த சீரிஸ்க்குள்ள போவோம். ஆனா அத மட்டுமே வச்சு இல்லாம, அதுலருந்து ஒரு லேயர் மாரி ஃபார்ம் பண்ணி லைக் அது ஒட்டின விஷயங்கள், இவங்க போய் பண்ண ரிசர்ச், அந்த மாரி எல்லாத்தையும் கரெக்ட்டா கலந்து ரொம்ப சூப்பரா ஒரு பெர்ஃபெக்ட்லி மேட் சீரிஸா இது எனக்கு இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி இர்ஃபான் வியூல நக்கீரன் கோபாலோட இன்டர்வியூ பார்த்தேன். இர்ஃபான் வியூல நக்கீரன் கோபால் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நான் அத பார்த்தேன் ஆக்சுவலி. அதனால தான் அந்த இன்டர்வியூவே பார்த்தேன். லைக் அதில வந்து அவரு இந்த மாரி ஒரு சீரிஸு, இந்த மாரி வீரப்பன் பேசினது என்ட்ட இருக்கு. அத வச்சு நாங்க பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுலயும் அவர் வந்து வீரப்பன் கூட போய் பேசினது, அங்க இருந்தது, அவர பார்த்தது, அங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சில இத ஷேர் பண்ணியிருப்பாரு. அதுவே அவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரு சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவுமே இந்த சீரிஸ்ல இருக்காது. இந்த சீரிஸ் அது ஒரு மாரி தனியா இன்ட்ரெஸ்டிங்கா போது. ஸோ ஒரு படத்துல இருக்கிற கதை மாரி, ஒரு படம் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு டான் ஃபார்ம் ஆகுறது, அந்த மாரி நெறைய படங்கள் நம்ம வந்திருக்கும்ல. டான பெருசா வச்சும் படங்கள் வந்திருக்கு. டான வில்லனா வச்சும் நெறைய படங்கள் வந்திருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லர், திடீர்னு பார்த்தா ஒரு கொலை, அந்த மாரிலாம் ஒரு ஒரு மூவி எஃபெக்ட்ல அவருடைய வாழ்க்கையே இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்குறப்ப, என்ன இவரு ஒரு படக்கதை மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு வாழ்க்கைய அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அவர் வந்து அவருடைய சைல்ட்ஹுட் லைஃப்லேருந்து சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க 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 சித்தப்பான்னு 2 பேருக்கும் சேர்த்து லைக் அவங்க அப்பா, சித்தப்பா 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு 10 ஏக்கரா பூமி இருந்திருக்கு. 5, 5 ஏக்கரா பிரிச்சிருக்காங்க. இவங்களோடது ரொம்ப காடா இருந்திருக்கு. ஸோ அங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரியான சூழல் வறுமை வீரப்பனோட ஃபேமிலில. அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா வேட்டைக்கு போறாரு. இவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வேட்டைக்கு போகிறதெல்லாம் பண்றாங்க. அங்க போய் முயல் அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறது, இந்த மாரி அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஒரு டீனேஜ் கிட்ட வரப்போ லைக் ஒரு 13 வயசு கிட்ட வரையில இவரு சுடவும் கத்துக்கிட்டாரு. நல்லா வேட்டை இதில நல்லா சுடவும் கத்துக்கிட்டு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த ஹண்டிங்கில ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துருது. இப்படி இருக்கிறப்போ சடனா என்ன ஆயிருதுன்னா, ஆ வேட்டைக்கு வந்து தடை போட்டுறாங்க. யாரும் வந்து இந்த மாரி வேட்டையாடலாம் கூடாது. அது தடைன்னு அரசாங்கம் வந்து தடை விதிச்சிருது. தடை விதிச்சோனே இவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது? வேட்டையாடி பொழைச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒண்ணும் பண்ண முடியல. விவசாயமும் உங்களுக்கு பொய்யாயிருச்சு. வேட்டையும் ஆடக்கூடாதுன்ட்டாங்க. அப்படின்றப்போ என்ன செய்றதுன்னு தெரியல. ஸோ இவர் வந்து பார்க்குறாரு. வேட்டையாடுறதுக்கு தடைன்னு சொல்ட்டாங்க. ஆனா வந்து நெறைய பெரிய பெரிய அதிகாரிகளே வந்து அவங்க நெறைய இது ஆல்கஹால்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க ஒரு பொழுதுபோக்கா
வந்து வேட்டையாடுறாங்க. மான வேட்டையாடுறது எல்லாமே பண்ணுறாங்க. அங்கே கறி சமைச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வீக்கெண்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு என்னென்னா இவங்க பொழுதுபோக்காக பண்ணுறாங்க. நான் அதை நீ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், என் வாழ்வாதாரத்துக்கு நான் பண்ணேன்னா அதை சட்டம் தடை பண்ணுது. இப்போ இவங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமான்ற மாதிரி இவருக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வேட்டையாட தான் செய்கிறாரு. அப்போது ஒரு ஒரு கட்டத்தில் இவருடைய மாமான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேலை சொந்தக்கார ஒருத்தர் வந்து யானையை வந்து கொல்றாரு. யானையை கொண்டு அந்த தந்தத்தை விற்கிற வேலையை அவர் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஒரு தடவை அவரை பார்க்கவும் லைக் வழியில் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே அவர்கிட்ட இருந்து இவரும் அந்த ஹண்டிங் கற்றுக்கிறாரு. யானை எப்படி கொல்றது எப்படி சுடுறதுன்றது கற்றுக்கிறாரு. இவர் இந்த மாதிரி யானையை சுட்டு யானை தந்தத்தை விற்கிறதும் ஆரம்பிக்கிறாரு. லைக் அவருடைய மாமாவுக்காக இவர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவரால் அந்த மாமா வந்து நல்லா வளர ஆரம்பிக்கிறாரு. யானை தந்தத்தை வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதில் இவருக்கு ஒரு மணி வரும் இல்லையா, இப்போது பசிக்காக அதுலேயே ஒரு டைலாக் வரும், பசிக்காக வேட்டையாடிட்டு இருந்த வீரப்பன் பணத்துக்காக வேட்டையாட ஆரம்பிக்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி போகையில் யானை தந்தத்தை விற்கல உங்களுக்கு நல்ல மணி வர ஆரம்பிக்கலை. இவர் அந்த ஊர் மக்களும் இவர் கஷ்டப்படுறாருன்னா இவர் ஊரில் இருக்க மற்ற மக்களும் அதே மாதிரி நிலைமையில தானே இருப்பாங்க. இவர் வேட்டையாடிட்டார், யானை தந்தத்தை எடுக்கிறாரு, அதை விற்கிறாரு, கொஞ்சம் காசு கிடைக்குதுன்றனால அந்த ஊர் மக்களுக்கும் அந்த காசெல்லாம் கொடுக்குறாரு. இப்படி இருக்கிறப்போ இவருக்கு அந்த ஊர் மக்களுக்கு நடுவில் ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரையில் ஒரு கட்சியிலேருந்து வந்து இவர்கிட்ட ஒரு ஒரு போட்டியிடுறவரில் ஒருத்தர் வந்து இவர்கிட்ட ஆதரவு கேட்குறாரு. சரின்னு இவரும் சரி இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சொன்னோன்னே எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அவர் ஜெயித்தோடனே என்ன ஆயிடுதுன்னா இன்னொரு பார்ட்டி இருப்பாங்கள்ல, இப்போ வீரப்பன் ஒருத்தன் உள்ளே வந்து காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடிட்டு இருக்க ஒருத்தன் வந்து சொல்லி இவங்க வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்றது அவங்களுக்கு அந்த ஒரு கோவம் வந்தோடனே லைக் போலீஸ் சைடு அதெல்லாம் இது பண்ணி போலீஸ் தேட ஆரம்பிச்சிருது. ஓகே காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தன் வேட்டையாடிட்டு இருக்கான் இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிருது. இவர் அங்கே இருந்து தான் இவருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கே அவரால் வர முடியல, காட்டுக்குள்ளே பதுங்கிடுற மாதிரி ஆயிடுது. வெளில வந்தால் போலீஸ் பிடிச்சிரும்னு சொல்லி இவருக்கு வந்து அங்கே தான் வந்து இவர் லைக் மாற ஆரம்பிக்கிறாரு, கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அப்படியே அந்த கதை மூவ் ஆகுது. ஸோ இந்த இதுவே எனக்கு அப்படி தான் ஒரு நார்மலாக இருந்தவர், ஒரு பசிக்காக வேட்டையாடினவர், அடுத்த ஒரு கான்டாக்ட் கிடைக்கல யானை தந்தத்தை விற்றவர், அங்கேருந்து ஒரு அரசியல் பின்புலம் அவருக்கு எங்கே அவருடைய இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவர் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கட்சியில் ஒரு பர்சன் 2 பேர் போட்டிடுறாங்கன்னா ஒருத்தருக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கவும் அங்கே தான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே தொடர்ந்து இவரோட சைட் ஆஃப் ஸ்டோரியை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ஹண்ட் ஃபார் வீரப்பனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் சைட் ஆஃப் ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாங்க. போலீஸ் இவரை எப்படிலாம் தேடி போய் பிடிச்சாங்க, இவர் என்னெல்லாம் பண்ணார், இது இப்படியே போயிட்டே இருக்கும்ல. இவர் நான் ஏன் கொலை பண்ணேன்னு இவரோட சைட் ஆஃப் ஸ்டோரி ஒன்று வந்து சொல்லிகிட்டே இருக்கார். இவர் கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய கொலை பண்ணியிருக்காரு, போலீஸை கொண்டிருக்காரு, இன்ஃபார்மர்ஸையும் கொண்டிருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேரை கொண்டிருக்காரு, பொதுமக்களையும் கொண்டிருக்காரு தான். லைக் பொதுமக்கள் இந்த சென்ஸ் இவரை யாரெல்லாம் காட்டி கொடுத்தாங்களோ அவங்களையும் கொண்டிருக்காரு. ஸோ இவர் மேலே இவரே அதை சொல்கிறாரு, இவ்வளோ கொலை பண்ணேன், அவனை கொலை பண்ணேன், இவனை கொலை பண்ணேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு தான். அது எல்லாமே லைக் எல்லாமே பண்ணதுக்கு இவர் சைடில் ஒரு நியாயம் வச்சுருக்காரு. அந்த நியாயத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். நியாயம்னு அவர் ஏன் பண்ணேன்ற ஒரு இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கார். இதில் வந்து எனக்கு ஒரு விஷயத்த 2 விதமாக பார்க்குறது இருக்கு இல்லையா, ஒரு காயினுக்கு 2 சைடுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை 2 சைடாக பார்க்குறது. இதே வீரப்பன் வந்து இன்னொரு ஓடிடிலையும் வந்திருக்கனால அது வந்து போலீஸ் சைட் ஆஃப் ஸ்டோரியாக இருக்கனால எனக்கு அதில் வந்து ஸ்ரீனிவாஸ்னு ஒருத்தர் இருப்பார். அதில் இல்லை, ஜென்ரலாக வீரப்பன் வந்து ஸ்ரீனிவாஸ்னு ஒரு போலீஸை வந்து கொண்டார், தலையை வெட்டி கொண்டுட்டார். ஸோ அது வந்து அங்கே போர்ட்ரே பண்ண படையில் எப்படி இருக்குன்னா அவர் அவ்வளோ நல்லவராக இருப்பார் அந்த போலீஸ்காரர், அவரையே அவர் கொண்டுட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இங்கேயும் வந்து அவர் நல்லவர்ன்றதை சொல்லியிருப்பாங்க தான். அவர் அந்த ஊருக்கு நல்லது பண்ணார், நிறைய ரிஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணார், ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஊருக்கு வீரப்பனை பிடிக்க வந்த போலீஸ்கார் வந்து ஒரு டிஎஃப்ஓ வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. பட் அவரையே அவர் கொண்டுட்டார். இவர் ஏன் கொண்டேன்றதுக்கு இவர் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் இதில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி 2 சைடு இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து அது வந்து விருமாண்டி படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு
அந்த படம் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பசுபதி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க வந்து கமல் ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. இன்னொரு சைட்ல கமல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஸ்டோரிய கேட்டா, அது வேறையா இருக்கும். அங்க கொலைகள்லாம் அவர் பண்ணியிருப்பாரு தான், எல்லாம் குற்றங்கள்லாம் நடந்திருக்கும் தான். ஆனா ஏன் பண்ணாருன்றதுக்கு பசுபதி சைட் ஆஃப் த ஸ்டோரியில சொல்லல, கமல் ரொம்ப கெட்டவரா விருமாண்டி ரொம்ப தப்பானவரா தெரிவாரு. ஆனா விருமாண்டி சைட்ல இருந்து சொல்லல, விருமாண்டி பக்கமும் நியாயம் இருக்குல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கதை போகும் இல்லையா? அதே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து போலீஸ் சைட் ஆஃப் த ஸ்டோரி கேட்கல, வீரப்பன் வந்து வில்லனா இருக்காரு. வீரப்பன் சைட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து என்ன சொல்ல, அவரே வந்து சொல்றதுனால அது ரொம்ப நமக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. ப்ளஸ் இவர ஹீரோவாவும் ஒரு இடத்துல பார்க்க முடியுது. இல்ல இவர் பண்ணது தப்புன்னு ஒரு இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இந்த சீரிஸோட பெரிய ப்ளஸ்ஸா நான் அதான் நெனச்சேன். நீங்க வந்து இன்னொரு சீரிஸ்ல வீரப்பன் தான் அங்க வில்லன். அது அது ஆப்வியஸா தெரியும். வீரப்பன் சரியில்லன்றத தான் அதில கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருக்கையில, இல்லங்க இவர் பெரிய டான், இவர் ரொம்ப நல்லவரு, உங்களுக்கு இவர பத்தி தெரியல உண்மை அப்படின்ற மாரி இவர பயங்கரமா குளோரிஃபை பண்ணி எடுக்காம, இவரோட லைக் ஹீரோ மாரி போர்ட்ரே பண்ணி ஒரு நடுநிலையாவும், ஒரு ஒரு அளவுக்கு வீரப்பன் சைடு ஓவர் ஸ்டாண்ட் எடுக்காத மாதிரி ஒரு சீரிஸாவும் இது இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் இது நக்கீரன், அது நக்கீரன் பத்திரிகையோட ப்ரொடக்ஷன், அவங்ககிட்ட இருந்த ஃபுட்டேஜ் அது வெளில வந்தது. ஒரு பத்திரிகையாளரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது வெளில வந்தனாலையோ என்னவோ, ஓரளவுக்கு அந்த நடுநிலைமையா இருக்கிறத இவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில ரொம்ப என்ன சொல்ல, ஒரு ஐ திங்க் 4த் எபிசோடுன்னு நினைக்கிறேன். 3வது எபிசோடு வரை ஒரு மாதிரி பரபரன்னு போயிட்டே இருக்கும். 4வது எபிசோடில் வந்து விடுதலை படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்கல்ல, விடுதலையில் வந்து அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு இந்த போலீஸ் வந்து ஒருத்தவங்கள தேடுறதுக்காக மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துதுன்றது தான் விடுதலையிலையும் அது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது வந்து ஆக்சுவலி படமாக பார்க்கையில டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. நான் அந்த விடுதலை படம் பற்றி பேசினதில் கூட சொல்லியிருப்பேன். என் பக்கத்தில் உட்காந்து பார்த்த ஒரு பொண்ணெல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸாக தான் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம அதை படமாக பார்க்கையில ஓகே, படம் அப்படி தான் எடுப்பாங்க, எக்ஸாஜரேட் பண்ணி எடுக்கிறாங்க, அப்படி தான் நமக்கு ஒரு மைண்டில் பதியும். இதெல்லாம் நடந்திருக்கு போல், ஆனால் இதில் படம்ன்றனால எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடிப்பு தான் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன தான் இருந்தாலும் அது படமாக தான் பார்க்குறோம். இதெல்லாம் நடந்திருந்தாலுமே அதை இங்கே வந்து இவங்க காட்டுறது நடிப்பு தான் காட்டுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஒரு கனெக்ட் இருந்தாலுமே நம்ம இது படம், இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட்லேயே நமக்கு லைக் சப்கான்ஷியஸாக அது பதிவாக தான் செய்யும். ஆனால் இந்த இதில் பார்க்கையில லைக் இதெல்லாம் தெரிஞ்சு தான் விடுதலை படத்தில் வெற்றிமாறன் அந்த சீன்லாம் வச்சாரன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு நடந்ததை வந்து சொல்கிறாங்க. என்னை இந்த மாதிரி கரண்ட் வச்சு இது பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் நடந்தது, இதை ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே நீங்கள் விடுதலை படத்தில் விஷுவல்ஸாக பார்க்கலாம். எனக்கு வந்து அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்போது அந்த படத்தில் எடுத்த எல்லாமே இப்படியா அப்படின்ற மாதிரி. அந்த விடுதலையில் வந்து என்ன காட்டியிருப்பாங்கன்னா, ஒருத்தருடைய விரலை வந்து அவருக்கு வந்து லைக் அந்த வாத்தியார் யாருன்னே தெரியாது அந்த ஆளுக்கு. அவரை பிடிச்சி யாருன்னு கேட்டு தெரியலன்னு சொன்னதுக்கு விரலை வெட்டி விட்டுருவாரு. கௌதம் மேனன் தான் உட்காந்து வெட்டிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒரு சீன் அங்கே இருந்தது இல்லையா? இங்கே வந்து என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சன் வராரு, அவருக்கு விரல் இல்லை, அவர் வந்து காட்டுறாரு. அந்த மாதிரி வீரப்பன் எங்கேன்னு கேட்டாங்க, நீ கூட்டாளி தான் சொன்னாங்க, நான் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கு விரலை வெட்டிவிட்டாங்கன்னு சொல்லி அவர் காட்டுறாரு. எனக்கு வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது அப்படியே நடந்திருக்கே ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, அவரோட விரல் இல்லை, அவர் அப்படி கையே காட்டுறாரு, விரல் இல்லை இந்த மாதிரி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அண்டு பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து அதை தான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி எடுக்கிறாங்களோன்ற ஒரு மனப்பான்மையை நமக்கு படம் பார்க்கையில கொடுக்குது. ஆனால் இதில் அந்த பெண்களே வந்து பேசுகிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு ஷாக் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி லைக் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இந்தளவுக்கு நடக்குமா அப்படின்றது தான் இருந்தது. அந்த படத்துலேயே எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, விடுதலையில் வந்து சூரிய வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அந்த வாத்தியாருன்னு நீங்கள் தேடுற ஆள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவனை வந்து அந்த சேத்தனாக இருக்க கேரக்டர் வந்து சேத்தன் வந்து கண்டுக்கவே மாட்டார். நீ போ அப்படி சொல்லிட்டு இவர் பண்ணுறதை பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பெர்வர்ட்டட் மைண்ட் செட்டு, இவனுங்களை
கொடுமைப்படுத்தணுன்ற ஒரு அந்த சைக்கோத்தனமான விஷயம் அதுதான் அந்த போலீஸ்கார மண்டையில் இருக்குது அப்படின்றத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. லைக் அதே தான் இங்கே இவங்களெல்லாம் இப்படி பண்ணுறனால எப்படி வீரப்பன் கிடப்பார்? இவங்களுக்கு அவரை ரீச் பண்ணவே முடியல. இவங்களெல்லாம் இந்தளவுக்கு கொடுமைப்படுத்தினா எப்படி அவரை போய் ரீச் பண்ண முடியும்? இதனால் அது எப்படி நடக்கும்? இவங்களுக்கு தெரியவும் இல்லை. அதுவும் ஒரு ப்ரெக்னென்ட் ஆனவங்க, குழந்தைங்க. சரி, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. படத்தில் விட ரொம்ப மோசமாக நடந்திருக்கு உண்மையில். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பெரியவங்களுக்கெலாம் ஆம்பளை பொம்பளைங்களுக்கெலாம் கரண்ட் வைப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஊற்றிட்டு எங்கே வேணாலும் கரண்ட் வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கும் வைப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு வந்து கரண்ட்டு வைக்க முடியாது, வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி கரண்ட்டு வயரை வந்து பிடிக்க வச்சுருவாங்க. தொடுன்னு சொன்னோன்னே தொட்டோன்னே டப்புன்னு அடிக்கும், பிள்ளை போய் பின்னாடி விழும். அப்படி உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்கள, அம்மா அப்பாவை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைய போய் எப்படி கரண்ட் வைக்கலாம்? அதெல்லாம் என்ன மனநிலை என்னன்னே தெரில. அது ரொம்ப பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு எபிசோடாக இருந்தது. அது என்னென்னா, நம்ம வந்து இது ஒரு படமாக பார்க்கையில, அல்லது இதையே வந்து இந்த கதையை கேட்டு இதை நான் இந்த வீரப்பன் கதையிலேருந்து நான் எடுத்த சீரியஸ்ன்னு மக்கள் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட நமக்கு அந்தளவுக்கு அப்பையும் இருக்கும். பட் அது அதை விட இது வந்து ரியலாக அதை அனுபவித்தவங்க வந்து பேசுகிறாங்கன்றப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வயசான ஒரு பாட்டி பேசுகிறாங்க. வயசான பாட்டினா அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யங்காக தானே இருந்திருப்பாங்க. லைக் அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க சொல்கிறாங்க. அவங்க லைஃபே வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க லைஃபே வந்து அதில் போயிடுச்சு. அவங்களோட யங் ஏஜில் இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் அப்படிலாம் அவங்கள கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு. கரண்ட் ஷாக் வச்சுருக்காங்க, அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க. பயங்கர கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ அவங்க இப்போ சர்வைவராக இருக்காங்க. அவங்களோட லைஃப் அவ்வளோ ஒரு ட்ராஜடியாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லல. அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்க்கையில அது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி, லைக் தாங்கிக்கவே முடியாத மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் வந்தது விடுதலை படம் தான். வெற்றிமாறன் வந்து இங்கே நக்கீரன் கோபால்கிட்ட வந்து பேசி எடுத்தாரா, இல்லை அந்த மக்கள்கிட்டலாம் போய் பேசி அதை தான் சீனா வச்சாரா, அப்படியே எப்படி ரிசம்பிளன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த துணைவன்ற ஒரு கதை இருக்கும் இல்லையா, அங்கேயும் இதான் லைக் எனக்கு எல்லாமே இந்த விடுதலை, துணைவன், இந்த இது எல்லாமே அது ஒரே விஷயத்த பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதில் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸே அப்படின்னா, இவர் வீரப்பன் வந்து ஒரு போலீஸை கொல்றதுக்காக கண்ணி வெடி வச்சுருவார். வெடி வச்சு அதில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து 22 பேர் இறந்துருப்பாங்க. இவர் கொல்லணும்னு நினச்சது ஒரு போலீஸ்காரரை தான். இவர் என்ன சொல்லியிருப்பார் வீரப்பன்னா, நான் வந்து அந்த போலீஸ்காரனை கொல்லணும்னு நினச்சேன், ஏன் கொல்லணும் அப்படின்னா ஒரு ஆடு திருடன்னு சொல்லியிருப்பார். நமக்கு வந்து இந்த கேக்கையில் வந்து என்ன ஆட்டை திருடுனா கொண்டுருவாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த போலீஸ்காரர் வந்து வருவாராம், வந்து விசாரிப்பாராம், வீரப்பன் எங்கே அது இதுன்னு விசாரிச்சுட்டு ஒரு 10-12 ஆடை திருடிட்டு தூக்கிட்டு போயிடுவார். எடுத்த ஒரு வண்டியில் போட்டு கொண்டு போய் இவங்க எல்லோரும் சமைச்சு, போலீஸ் கேம்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் சமையல் ஆகும்ல, அப்போ வந்து அந்த மட்டனை சமைச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ இது நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் வந்து என்ன சொல்கிறார் வீரப்பன்னா, ஒரு 1000 ஆட்டை திருட்டு தின்றுப்பான் அப்படின்றாரு. அதை கரெக்டாக அதை கட் பண்ணல ஊர் மக்கள் ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எத்தனை ஆடை திருடி இருப்பாங்க அப்படின்னா, அது இருக்குங்க 1000க்கு மேலே அவர் திருடி இருப்பாருங்க அப்படின்னா. அந்த கட்டெல்லாம் அந்த எடிட்டிங்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் லைக் அதான் ஒரு ஆடு தானே திருடினாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவரோட வியூவில் எப்படி இருக்கும்னா, வீரப்பன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதே மாதிரி ஒரு சாமானியன் ஒருத்தன் நார்மலாக இருக்கிறவன் ஒரு ஆட்டை திருடிட்டான்னு உன்ட்ட வந்து கேஸ் கொடுத்து ஆட்டை திருடிட்டான்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அவனை அடிக்கிற, அவன் வாழ்க்கையே மாற்றுற அளவுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுற. போலீஸ்காரன் அதை தானே பண்ணுற. அதே நீ ஒரு போலீஸ்காரன் இதே தான் பண்ணுற, ஆட்டை பூரா திருடி கொண்டு போய் வச்சுருக்க. ஆனால் உன் கூட சேர்ந்தவங்கலாம் உன்னை ஒன்றும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வெட்டி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கணும்? அப்போ அவன் சாவணும் தானே, ஆடெல்லாம் நிம்மதியாக இருக்கணும் தானே அப்படி சொல்லி அவர் சொல்லியிருப்பார். லைக் அவரோட வியூ அது. ஸோ அவரை கொண்டுட்டார். இந்த சென்ஸ் அவர் கூட வந்த எல்லா போலீஸும் அந்த இதில் இறந்துட்டாங்க. அதில் ஒரு நல்ல போலீஸும் இருந்திருக்கலாம். அப்படி தானே. அதில் அவரை கொல்லணும்னு நினச்சிருக்காரு இவர். ஆனால் அந்த வேனில் வந்த எல்லாரையும் கொண்டுட்டார். இதுதான் ஆக்சுவலி அவர் பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு மர்டர். லைக் 22 பேர் மொத்தமாக இறந்துருக்காங்க.
ஸோ அந்த சீரீஸ்லேயே என்னென்னா அங்கே ஒருத்தர் இருப்பார். அந்த இதில் இறந்த ஒருத்தர் டிரைவர். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அவர் ஒன்றுமே பண்ணல இல்லையா, அவர் டிரைவர். அந்த போலீஸ்காருக்கு அவர் கொடுத்த வேலையை டிரைவராக அதை பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவருடைய குடும்பமும் அங்கே பாதிக்கப்பட்டு நிற்கிது. அவருக்கு 6 மாத குழந்தைய விட்டுட்டு அவர் போயிருந்திருக்காரு. போய் இந்த மாதிரி வீரப்பன் சர்ச்சில் வண்டியை ஓட்டிகிட்டு போகையில் வெடிகுண்டு வெடித்து செத்துட்டார் இவர். ஸோ இங்கே இங்கே இவருக்கு இழைக்கப்பட்டது அது வந்து அநீதி தானே. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீரப்பன் மோசமானவர் தானே. ஸோ இதுதான் வந்து எனக்கு நீங்கள் விடுதலை படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து என்னவா இருக்கும்னா, ஒரு ட்ரெயினுக்கு குண்டு வச்சுருப்பாங்க. ட்ரெயினுக்கு குண்டு வச்சுட்டாங்க, இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு தான் அவங்கள தேட ஆரம்பிப்பாங்க. அப்போது எதனாலையோ வச்சுட்டாங்க. எதனால் வச்சாங்கன்றது அந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்ட் 2ல் அதை காட்டுவானுங்களா இருக்கும். லைக் ஆனால் வந்து அங்கே ஒரு நல்லவங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா. அண்ட் சூரி கேரக்டரே அப்படி தான். சூரி ஒரு டிரைவராக தானே வருவார். இந்த கேம்பில் இருக்க போலீஸில் அந்த உயரதிகாரிகள்லாம் கெட்டவங்களாக இருக்காங்க. சேத்தன் மோசமானவனாக இருக்கார். நிறைய பேர் மோசமானவங்களாக இருக்காங்க. அவங்கள கொல்லணும்னு விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணாலும் அது சூரிய அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஒரு நல்லவங்க அங்கே பாதிக்கப்படுறான் தானே. ஸோ இந்த மாதிரி தான் அதுலேயே வந்து சூரி ஹீரோன்றனால அவர் சாகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இன்னும் மேபி செகண்ட் பார்ட்டில் என்ன காட்டுவாங்கன்னு நமக்கு தெரில. ஆனால் அதுலேயே வந்து சூரி கூட இருந்த நார்மலாக இந்த வேலை செஞ்சிட்ருக்க ஒருத்தர் வந்து சடனாக இறந்துருவார் தான், இவங்களோட துப்பாக்கி சூட்டில் இறந்துருவார் தான். அந்த மாதிரி ஒரு பாதிப்படைகிறாங்கல்ல, அவங்களோட லைஃப்பையும் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. சுகுமார்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அவரோட ஒய்ஃபு, அவரோட பொண்ணு அதெல்லாம் காட்டையில் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒன்றுமே பண்ணலையே, இவங்களையும் அவர் கொண்டுட்டாரு தானே. ஸோ அந்த வியூலாம் இருந்தது. லைக் அவர் முழுமையாக நல்லவன், இவர் வந்து ஹீரோ அப்படின்னு போர்ட்ரே பண்ணப்படாமல் இவரால் பாதிப்படைஞ்சவங்களும் இருக்காங்க அப்படின்னு காட்டின விதம் வந்து ஒரு ஒரு உண்மைத்தன்மை, ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு அந்த சீரியஸ் மேலே ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, எனக்கு வீரப்பனோட சில வியூஸ்லாம் வந்து நான் அது வந்து கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் இந்த மாதிரி இவரோட வியூஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் தோணுச்சு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த தண்ணி திறந்து விடுறதுல வர பிரச்சனையில் ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக அந்த பிரச்சனை வர்றப்போ நிறைய தமிழர்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடகா பீப்புள் வந்து நிறைய தமிழ் மக்கள் இருக்கிற ஏரியா, தமிழ் குடும்பங்கள் எல்லாரையும் ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க. நிறைய க்ரைம் நடந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இவர் வந்து அங்கே ஒரு மெயினான ஒரு ரோல் அங்கே ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் வந்து நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போலீஸும் ஒன்றும் பண்ணல, நிறைய தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவர் ஒரு இடத்துல இருக்கையில் இவர் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் தனியால் இருந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்து இவர் இதை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வியூவில் இவர் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை நடக்கல, அப்போது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு 5-6 போலீஸை சுட்டுட்டு அங்கே இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். இவர் ஏன் இதை பண்ணேன்றதை எப்படி சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தமிழ்நாட்டு மக்களை கன்னட மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, 2 பேருமே மக்கள் தான், நான் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நீ வந்து இவனை அடிக்கக்கூடாதுன்றதை சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்கு தானே போலீஸுன்னு ஒன்று இருக்குது, நீ தானே வந்து தடுத்துருக்கணும். மக்கள் ஒரு கொதிப்பில் பண்ணுறான், 2 பேரும் அடிச்சுக்கிறான், அப்போ நான் வந்து அந்த மக்களை போய் நீ ஏன் இவன் தமிழ்நாட்டுக்காரனை அடித்தேன்னு நான் கன்னடக்காரனை போய் அடிக்கலாம் என்னால் முடியாது, அவன் இவனை அடிக்காமல் பார்த்துக்க வேண்டியதுக்கான வேலை தானே உன்னோடது, அதை தானே போலீஸ் செஞ்சுருக்கணும், நீ வந்து தடுத்துருக்கணும்ல, நீ ஏன் தடுக்கலை, அதனால தான் நான் வந்து சுட்டேங்கிறாரு. எனக்கு வந்து இந்த வியூ இவருக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்ற மாதிரி எனக்கு இருந்தது. லைக் நம்ம ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான்னா அவனை அடிக்கணும், ஓகே, இவர் வந்து ஒரு தமிழராக இருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு சைட்லேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நீ என் மக்களை அடிக்கிற, அப்போ நான் உன்னை அடிப்பேன், அப்படி தானே, அப்படி தோணியிருக்கலாம், அப்படி கூட தோணியிருக்கலாம்ல ஒரு பர்சனுக்கு. ஆனால் இவரோட வியூ எப்படி இருக்குன்னா, இதை நீ தடுக்க வேண்டியது போலீஸ்காரன் தானே, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு அவனை போய் சுட்டார். ஸோ இந்த மாதிரி சில வியூஸ்லாம் அவர் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த இவர் வந்து ஆர்மிலாம் வந்துருச்சு, இவர் ஆர்மியை எதிர்த்து சண்டை போட வேணாம், சுட வேணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பதுங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி போய் பதுங்கல, இவரும் இவரோட அலைஸும் அந்த கூட்டாளிகளும் சேர்ந்து பதுங்கல, அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்குது, விட்டுட்டு போகிறாங்க, ஊருக்குள்ளே அங்கங்கே திரிஞ்சிட்ருக்காங்க, விட்டுட்டு போகிறாங்க. அப்போது இவங்க ஒய்ஃப் வந்து வரேன்னு சொல்லி அழுதாங்களா, நானும் வந்துடுறேன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இல்லை, அது என்ன என் பொண்டாட்டியை மட்டும் நான் கூப்பிட்டு போகிறதா, இவங்கெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு தானே வராங்க, நீயும் இங்கே இரு, அவங்க செத்தாங்கன்னா நீ சாவு,
அவங்க வாழ்ந்தாங்கன்னா நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி, ஒரு வியூஸு இதெல்லாம் வச்சுருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இவரை வந்து நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படி சொல்கிறோம்ல, இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 8 மாதம் தான் இவர், 8 மாதமோ 11 மாதமோன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இவர் அந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான் இவர் சந்தன மரங்களை வெட்டி விற்றுருக்காரு. இது ஏன் பண்ணார் அப்படின்னா, யானை தந்தத்தை எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேட்டையை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யானை தந்தத்துக்கு வந்தார் இல்லையா? யானை தந்தத்தை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் சந்தன மரத்தை கடத்தி லைக் வெட்டி கடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானை வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு 11 மாதம் அதை பண்ணியிருக்காரு. அதில் வந்து இவருக்கு 1 கோடி ரூபா கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி 11 மாதம் தான் கடத்தினேன், அதுக்கப்புறம் அந்த வேலையை நிறுத்திட்டேன். ஆனால் வந்து என் பேரை சொல்லி கடத்தினவா நிறைய பேர் அப்படின்றத இவர் யானை தந்தத்துக்கும் சரி இதுக்கும் சரி நிறைய சொல்லியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதை கைப்பற்றினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, 3 கோடி ரூபா மதிப்பு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அரசியல்வாதிகளோட வீடு இது பண்ணுறதுக்கெல்லாமும் போச்சு அப்படின்றதெல்லாம் தான். லைக் தப்பு வந்து இவர் மட்டும் பண்ணலை, இங்கே அவரும் தப்பு பண்ணியிருக்காரு, அவரை சுற்றி நிறைய தப்புகள் நடந்திருக்கு, நிறைய பேர் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. லைக் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஓகே தப்பு பண்ண வீரப்பனை, இவ்வளோ கொலை பண்ண வீரப்பனை இவ்வளோ தண்டிச்சிட்டிங்க, கொண்டுட்டிங்க, ஓகே அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான், ஓகே அவர் இத்தனை பேரை கொண்டிருக்காரு, அவர் சுடப்பட வேண்டியவர் தான் ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலும், அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன, இதில் இருந்தவங்கெல்லாம் என்ன, இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அண்டு அந்த மக்களை கொடுமைப்படுத்தின போலீஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடச்சிதுன்னா எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் சந்தன மரத்தை வெட்டினாரு, ஓகே இவர் வந்து ஒரு மேப்லாம் போட்டு காட்டுவாங்க. இவர் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல சந்தன மரத்தை வெட்டுறாரு. இது வந்து சென்னையில் இருக்க ஹார்பர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து அங்கே வரை எப்படி போச்சு, இதுக்கு நடுவில் இவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது, எவ்வளோ செக்கிங் இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகுது அப்படின்னா இவர் யாரோட உதவியும் இல்லாமல் எப்படி இவரால் அதெல்லாம் பண்ண முடியும்? அந்த காடுனாலே அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறத போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் வச்சுருப்பாங்க. அங்கே உள்ளே என்ன வருது, வெளியே என்ன போகுது, எல்லாத்தையுமே வந்து செக் போஸ்ட் வச்சு பார்க்க தான் செய்வாங்க. அதை மீறி இது வெளியே போகுது, அதுவும் இங்கேருந்து சென்னையில் இருக்க ஹார்பரில் கப்பல் ஏறி போகுது அப்படின்னா எவ்வளோ செக்கிங் இருக்கும் இதுக்கு நடுவில், இது எல்லாத்தையுமே கடந்து எப்படி போச்சு? அப்போது வீரப்பன் மட்டுமே எப்படி அங்கே குற்றவாளி ஆவார், வீரப்பன் மட்டுமே எப்படி சந்தன கடத்தல் வீரப்பன் ஆவார் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இது வந்து எக்ஸாக்ட்லி இதே தான் துணைவன்ற சிறுகதையில் இருக்கும், அந்த ஜெயமோகனோட சிறுகதையில். அதில் வந்து அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த ஊருக்குள்ளே வந்து சாராயம் காய்ச்சுறாங்கன்னு சொல்லி தான் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி சாராயம் காய்ச்சுறாங்க, தப்புன்னு தான் அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் வரும், அவங்க ஒரு புரட்சி படையாக மாறிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் கேம்ப் வச்சு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். லைக் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது அந்த விஜய் சேதுபதி கேரக்டராக இருக்கிற கேரக்டர் இருக்கும்ல, துணைவனில் வாத்தியார்ன்ற கேரக்டர் வந்து என்ன சொல்லுன்னா, சாராயம் காய்ச்சினான்னு சொல்கிறேன், சரி நான் ஒத்துக்கிறேன், சாராயம் காய்ச்சினா ஆமாம், சாராயம் காய்ச்சினது வந்து தப்பு அப்படின்லாம் வச்சுக்கிட்டா, இந்த சாராயம் காய்ச்சறதுக்கான பொருள்லாம் இந்த மலை கிராமத்தில் விளையவே செய்யாது, இதுக்கான பொருட்கள்லாம் இவனுக்கு எப்படி கிடச்சிது, எவ்வளோ செக் போஸ்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேரை உள்ளேயும் வெளிலையும் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க, இவங்கள மீறி எப்படி இவன் உள்ளே கொண்டு வந்தான் அப்படின்னா, இவன் இதில் யாருக்குமே உடந்தை இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ இந்த வீரப்பனோட அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியை தான் வேறு வேறு வடிவத்தில் கதையாகவும் ஒரு படமாகவும் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே வந்திருக்காங்களோ அப்படின்றது எனக்கு இருந்தது. லைக் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீரப்பனே வந்து அவரோட சைட் ஆஃப் த ஸ்டோரி சொல்லலை, இதுவரை நமக்கு கதையாகவும் இல்லை இது ஒரு படமாவோ இல்லை நடந்ததை இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி கதைகளாகவும் திரைப்படங்களாகவும் காட்டுறாங்கன்னு தோணின விஷயம், நடந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் இவங்க காட்டினதெல்லாம் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அப்படி தான் இந்த சீரீஸ் வந்து நமக்கு கன்வே பண்ணுது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த ட்ராமாவில் இருப்பாங்கல்ல, இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இவங்களுடைய ட்ராமாலாம் ரொம்ப பெருசு. லைக் அவங்களால இயல்பு வாழ்க்கையை வாழவே முடியாமல் இத்தனை வருஷங்களை கடந்து இன்னமும் அவங்க உயிரோடு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ட்ராமா அவங்க மீண்டு வருவாங்களான்றதெல்லாம்
தெரில நமக்கு. ஆனா, அவங்களுக்கு இன்னமும் வேதனை குடுக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கும்? ஏன்னா இப்படி பண்ணவன் எல்லாம் ஒரு பிரச்சனையுமே அவனுக்கு இல்ல. அவன் எல்லாம் உயிரோட தான் இருக்கான். நல்லா தான் இருக்கான். நல்ல பதவி உயர்வோட நல்லபடியா வந்து ரிட்டயர்ட் ஆகி, நல்ல சம்பளத்தோட நல்ல இதா இருக்காங்க. ஒரு கௌரவமா இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்ப தப்புன்னே யாருமே சொல்லலையேங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ இதா இருக்கும். ஸோ இது வந்து லைக் இது வந்து நக்கீரன் கோபால் வந்து அதில சொல்லியிருப்பாரு. அவங்க யாரும் தண்டிக்க கூட படல. அவன்லாம் உயிரோட தான் இருக்கான். இதில இந்த பெண்கள்லாம் சொல்ற அந்த ஆட்கள்லாம் வந்து உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல உயர் பதவி குடுத்து, டபுள் ப்ரமோஷன் ஆகி நல்லா தான் எல்லாம் இருக்கானுங்க. ரிட்டயர்ட் ஆகி இன்னமும் உயிரோட இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க வந்து சமூக நீதி இருக்கு. ஸோ இத தான் அதில கேட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு வெல் மேட் சீரிஸ் அப்படின்றது தான் சொல்லணும். லைக் இன்னொரு வியூலேருந்து அந்த கதைய பார்க்குறது, நமக்கு காட்டப்படுறது என்ன, அங்க நடக்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சீரிஸ் எல்லாருமே பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ வொர்த் வாட்சிங்கா தான் இருந்தது. லைக் எப்படி சொல்றது? நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கு. வீரப்பனே பேசிட்டே இருப்பாரு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அப்படிலாம் இல்ல. ஒரு படம் பார்த்த ஃபீல இந்த வந்து நிஜமாவே குடுத்தது. சில சீன்லாம் வந்து கரெக்ட்டா அந்த ஹைப்போட அவங்க எடுத்திருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர்லாம் சொல்லியிருப்பாரு. லைக் ஆக்சுவலி இதெல்லாம் விடுங்களேன். வீரப்பன் சைட் ஆஃப் த ஸ்டோரி, போலீஸ் சைட் ஆஃப் த ஸ்டோரி எல்லாம் விடுங்களேன். இவங்கள போய் ஒரு பத்திரிக்கைக்காரவங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்த்து வீடியோ எடுத்து, போய் இவங்க பேட்டி எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ நக்கீரன் பத்திரிக்கையிலேருந்து நிறைய தடவை இது நடந்திருக்கு. ஸோ இவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்ததே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இவங்க எப்படி போய் பார்த்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கும் அதுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அங்கே போய் பயணப்பட்டு பார்த்துருக்காங்க. அண்ட் வீரப்பன் இவங்களை நம்பணும் இல்லையா? அதுவும் ஒரு மெயினான விஷயமா இருந்திருக்கு. அண்ட் ஒரு இன்சிடெண்ட் என்ன இருக்குன்னா, இதில் ஒரு பிபிசி மாதிரி ஒரு ஆங்கில இதில் உள்ள தொலைக்காட்சியில் உள்ள ஒருத்தன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் நான் சொல்லி ஒருத்தன் வேஷம் போட்டு லைக் மக்களில் ஒருத்தனை வந்து அந்த மாதிரி வேஷம் போட வச்சு போலீஸ் வந்து உள்ளே அனுப்புது. நீ வந்து அவன்கிட்ட போய் பேசு, வீரப்பன்ட்ட வந்து இந்த மாதிரி உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீ இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனலில் வந்தேன்னா உலகத்துக்கே தெரியும். அப்போ உனக்கு பொது மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ வெளில வரலாம் அப்படின்றத போய் சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக, லைக் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக இவனை வந்து இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாரு அவர். கண்டுபிடிச்சிட்டு கொண்டுட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து லைக் இதே மாதிரி நக்கீரன்லேருந்து வந்த பத்திரிகையாளரையும் இவர் சந்தேகப்பட்டிருந்தா கொண்டு தானே போட்டிருப்பாரு. ஸோ இவங்க உயிருக்கே எவ்வளோ ஆபத்தான ஒரு ரிஸ்கியான ஒன்று. அண்ட் அதில் நடந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறதில் ஒரு படத்தில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இன்னொன்று வந்து என்ன இருந்ததுன்னா, இவர் ஆக்சுவலி நிறைய பொதுமக்களையும் கொண்டிருக்காரு. பொதுமக்கள்னால் அதான் இன்ஃபார்மர்ஸ், இவரை எங்கே இருக்காருன்னு காட்டி கொடுத்த மக்களெல்லாம் வந்து இவர் கொண்டிருக்காரு. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்கன்னா துரோகி, இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் கொன்றுவேன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்களோட சைட்லேருந்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னை காட்டி கொடுக்கலன்னா நீ போலீஸ் வந்து எங்களை கொடுமைப்படுத்தும், கொல்லும், அராஜகம் பண்ணும். காட்டி கொடுத்துட்டா நீ வந்து கொல்லுவ, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு வியூவை வச்சுருப்பாங்க. அண்ட் அவரோட சொந்தக்காரே ஒருத்தர் சொல்லியிருப்பார். வீரப்பனோட ஃபேமிலி மெம்பர்னு ஒருத்தரை காட்டுவாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீரப்பன் வந்து அது பண்ணார், இது பண்ணார், அவர் ஹீரோ ஆகிட்டார், வில்லன் ஆகிட்டார், என்னன்னு சொல்லிக்கலாம். வீரப்பன் வந்து இங்கே வந்து வீரப்பன் குடும்பத்துக்காரனாக இருந்தால் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பார். உண்மைதான் இல்லையா? அவர் காட்டுக்குள்ளே போயிட்டார், அவர் அங்கே இருக்கார், அப்படியே வளர்ந்து வந்துட்டார், ஒரு வேட்டையாட போக ஆரம்பித்தவர் எங்கேயோ வந்துட்டார். ஏதேதோ ரீசன், அதுக்கு 100 பேர் தவறாக இருந்திருக்கலாம், 100 பேர் காரணமாக இருந்திருக்கலாம். போலீஸும் அவரை தேட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்த மக்கள், அவங்களுடைய வழி என்ன? அவங்கள நீ ஏதாவது பண்ணேன்னா நான் உன்னை கொல்லுவேன்னு மட்டும்தான் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரே தவிர, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் தானே போயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபார்மராக இருக்கவங்களையும் இவர் கொல்ல தானே செஞ்சுருக்காரு. போலீஸ்க்கு பயந்து இவர் எங்கே இருக்காருன்னு சொன்னவங்க எல்லாரையும் இவர் கொல்ல தான் செஞ்சுருக்காரு. அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பார். இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் துரத்துதுன்னு ஒரு ஊரில் போய் இருந்திருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த ஊர்க்காரங்கிட்ட ஏதாவது கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்கன்னா அவங்க ஒன்றும் கொடுக்காம இருந்துட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்டையும் போய் சொல்லி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி வீரப்பன் கூட்டாளிங்க ஆளுங்க மாதிரி இருக்குது, வந்து எங்கள் ஊரில் தான் இருக்காங்கன்னு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க போய் அவங்கள பிடிக்க போய் லைக் பிடிக்கிறாங்க. இந்த சென்ஸ் அங்கே இருக்க பெண்கள்லாம்
தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. போலீஸ்ட்ட மாட்டுறதுக்கு நம்ம செத்தே போயிடலான்ற அளவில் அந்த மாதிரி அவ்வளோ கொடுமைகள் போலீஸ் சைட்லேருந்து நடக்கிறனால அவங்க பிடிபட்டுட்டாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் காட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு ஊரில் இருக்க கொஞ்சம் பேர் காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ வீரப்பன் என்ன பண்ணுறாரு, அவருடைய கேங்கோடு சேர்ந்து ஒரு 6-7 பேர் அந்த ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே இந்த ஊருக்காரங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு ஓகே கர்நாடக போலீஸ் தான் வருது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ காட்டி கொடுத்ததுக்காக சன்மானம் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சி யார் காட்டி கொடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கல. நான் தான் காட்டி கொடுத்தேன், நான் தான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக சொன்னேன்னு ஒரு 7 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 7 பேரையும் இவ்வளோ சொல்கிறியே என்கிட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. நான் இல்லை நீங்கள் கர்நாடகா போலீஸ் தானே அப்படின்னா, நான் போலீஸ்னால் இல்லை, இவ்வளோ நேரம் நீ சொன்னியே வீரப்பன் கூட்டாளியை காட்டி கொடுத்தேன்னா அந்த வீரப்பனே நான் தான் சொல்லிட்டு சாவுன்னு 7 பேரையும் கொண்டுட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூவி சீன் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் அவர் நிஜமாகவே இந்த மாதிரி கொண்டிருக்காரு. இது மாதிரி ரொம்ப நிறைய பேர் இவராலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவரை தேடணுன்றதுக்காக வந்த போலீஸால் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு பலதரப்பட்ட வியூஸ் சேர்ந்து தான் இந்த சீரீஸ் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப வொர்த் வாட்சிங்காக இருந்தது. நீங்கள் ஒரு நார்மலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு பார்த்தாலும் சரி, வீரப்பன் சைடில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, நக்கீரன் பத்திரிகையிலேருந்து நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் போய் எப்படி பார்த்தாங்க, என்ன நடந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, எதுனாலுமே இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே வொர்த் வாட்சிங்காக தான் இருந்தது. ஸோ இது வந்து சீசன் 1 தான். அகெயின் சீசன் 2 வேறு வருது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இது வந்து இந்த சீரீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதுக்காக தான் ZEE5 சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கினேன். அந்த 1 மாதத்துக்கு வந்து ஒரு எபிசோட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னால் கண்டினியூஸாக பார்க்க முடியல. டைம் இல்லை எனக்கு. லைக் டைம் இல்லை மீன்ஸ் என்ன, பையனை வச்சுட்டுலாம் இது 18+ சீரீஸ். ஸோ குழந்தைய வச்சுலாம் பார்க்கக்கூடாது, அடிக்கிறது சுடுறதெல்லாம் காட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே பார்க்க முடியாமலே போயிட்டே இருந்தது. இப்போ நம்ம வாங்கின 1 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போயிருமேன்னு கடகடன்னு உட்காந்து பார்த்தேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் எபிசோட் அகெயின் நான் ஃபஸ்ட் எபிசோடை பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு கன்டினியூஷன் இருக்கணும்னு மறுபடியும் முதல்ல இருந்து 6 எபிசோடையும் ஒன்றா உட்காந்து பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு சீரீஸ்லாம் பார்க்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புது வியூவையே இந்த சீரீஸ் கொடுக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் லைக் ஆக்டிங் அதுலேருந்து அந்த கதையிலேருந்து எடுத்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாகவே அந்த மக்கள் வந்து பேசுகிறாங்க, உண்மையாக நடந்த சம்பவங்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இருக்கனால உங்களுக்கு ஒரு வியூ இந்த சீரீஸ் கொடுக்கும். ஸோ எல்லா காயினுக்குமே 2 சைடு இருக்க மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே 2 சைடான வியூஸ் இருக்கும், 2 பக்கமே ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றது இந்த சீரீஸ் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் ராமாயணத்தையே எடுத்துக்கிட்டாலும் ராவணன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து ராவணன்னு ஒரு புக் இருக்கும், அசுரன்னு ஒரு புக் இருக்கும். ஸோ ராவணன் சைட் ஆஃப் த ஸ்டோரி, ராவணன் யார் என்ன அப்படின்றது பற்றி ஒரு கதை இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. அந்த ராவணனில் என்ன எழுதியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள் என்ன இருக்குன்னா, வேறொருவன் கடவுளாக ஆவதற்கு இடமளிப்பதற்காக நான் பிறந்திருந்தேன் அப்படி சொல்லி ராவணன் சொல்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நடக்கணுன்னோ நடக்கக்கூடாதுன்னோ எதுக்காகவோ வீரப்பன்றவர் உருவாகிட்டார் அப்படின்றது தான். லைக் அவரே ஃபஸ்ட் டைம் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை அவர் போலீஸ்ட்டு பிடிபட்டிருப்பார். ஒரு தடவை போலீஸ்ட்டு பிடிபட்டு அவர் வந்து அந்த போலீஸ்கார்ட்டையே இவர் சொல்லுவார், நான் உனக்கு 2 லட்ச ரூபா பணம் தரேன், என்னை விட்டுறியான்னு சொல்லி இவர் கேட்பார். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 35 வருஷம் சர்வீஸில் இருந்தவன், இன்னொரு 2-3 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆயிடுவேன். இதுவரை நான் எவன்ட்டையும் காசு வாங்கினதில்லை, உன்ட்டையும் நான் வாங்க மாட்டேன். நான் அப்படியே வாங்கிட்டு உன்னை விட்டாலுமே இந்த கேஸு இந்த யானை தந்தம் கடத்தினது அது இது எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேறு எவன்ட்டையும் போய் சொல்லிடாத. ஏன்னா காசையும் வாங்கிட்டு உன்னை அதிலேருந்து விடுவிக்கவும் மாட்டாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, நான் இந்த மாதிரி உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறேன், உன்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஜெயிலில் ஆஜர்படுத்துறேன், ஜெயிலில் போடுறேன். நீ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் பெயிலில் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணு, குழந்தை குட்டின்னு வாழ்க்கை நீ இரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவரும் அந்த முடிவில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் எங்கேயோ போயிட்டார். லைக் ஒரு சார்ஸ் மாநாடுக்கு போயிட்டாருன்னு சொல்லியிருந்தார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் போனோன்னே அந்த இடத்துக்கு ஒரு டிஎஃப்ஓ வந்திருக்காரு. லைக்
ஆ, வேற ஒருத்தர் வந்திருக்காரு. வந்தோனே அவர் வந்து இவர சுட்டுக் கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டாரு அப்படின்றத இவரு சொல்றாரு. அதனால தான் நான் அங்கருந்து தப்பிச்சு ஓடுனேன். அதனால தான் நான் காட்டுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சேன். நான் உருவானதுக்கு காரணமே அந்த இன்சிடென்ட் தான்னு இவரு சொல்றாரு. இல்லன்னா அது என்னைய புடிச்சீங்கல்ல, என்னைய புடிச்சவன நீங்க போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருந்தீங்க. என் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்படித்தானே என் வாழ்க்கை போயிருக்கும். புடிச்சவன நீ சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்காம நீ ஏன் கொல்ல நினைக்கிற? அதனால தானே நான் இப்படி வந்தேன். அப்படின்றது தான் இவருடைய வியூவா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இவர் ஏன் வீரப்பனா ஆனாரு? இவர் ஏன் சரணடைய முடியல? சரண்டர் ஆகுறேன்னு இவர் சொல்லியும் ஏன் அந்த இது வரல? அதெல்லாம் அந்த வியூஸ்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே ஒரு வொர்த் வாட்சிங் சீரிஸ் தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் சீரீஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.